விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் ஈழத்தமிழருக்கு கிடைத்த உயர் பதவி, மயில் கல் என பெருமிதம். சர்ச்சைக்குரிய யூடியூபருக்கு பிணை வழங்க மறுத்த நீதிமன்றம், தொடர்ந்தும் விளக்கமறியல். பட்டலந்து விவகாரம், விசேட அறிவிப்பை வெளியிடவுள்ள ரணில். மூதூர் இரட்டை கொலையில் திடீர் திருப்பம், 15 வயது சிறுமி கைது. பதவி விலகிய முகமது சாலி நலி 7 லட்சம் ரூபாய் மக்களுக்கு நன்கொடை. ட்ரம்பின் கருத்து பைத்தியக்காரத்தனமானது, சாடிய கனேடிய பிரதமர். இனி விரிவான செய்திகள். கனடா வரலாற்றில் முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஈழத்தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார். ஈழத்தமிழ் பாரம்பரியத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு மேற்கத்திய அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வழங்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரியின் இளைய புதல்வரான ஹரி ஆனந்த சங்கரி தன்னுடைய 13வது வயதில் புலம்பெயர்ந்து கனடா சென்றிருந்தார். கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்துள்ளார். கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்படுவராக ஹரி ஆனந்த சங்கரி அந்த காலத்தில் திகழ்ந்துள்ளார். அத்துடன் கனடா தமிழ்ச்சங்கத்தின் செயற்பாடுகளிலும் அவர் பெரும் பங்களிப்பை வழங்கியதோடு கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செயற்பட்டுள்ளார். சட்டத்தரணியான அவர் ஈழத்தமிழர் உரிமைகளுக்காக நீண்ட காலமாக குரல் கொடுத்து வந்ததோடு போர்க்குற்றங்களுக்கு நீதி வழங்குவதற்கும் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறுவதற்கும் அழுத்தம் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகித்து வந்தார். இந்த நிலையில் கனடாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஸ்காபரோ ரூஜ்பாத் தொகுதியில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் 2வது முறையாக ஹரி ஆனந்த சங்கரி லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் நீதி அமைச்சராகவும் பதவியேற்றார். கனடாவின் நீதித்துறை அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி நியமிக்கப்பட்டது கனடாவிலும் உலகளவிலும் உள்ள தமிழ் சமூகத்துக்கு ஒரு மைல் கல்லாகும். ஈழத்தமிழ் பாரம்பரியத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு மேற்கத்திய அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். யாழ்ப்பாணத்தை சர்ச்சைக்குள்ளான யூடியூபர் என்ற வலையொலி பதிவரான கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்க மல்லாகம் நீதிமன்றம் மறுத்துள்ளது. இதனையடுத்து யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான வழக்கு எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டிற்குள் இரவு வேளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதோடு நாகரிகமற்ற வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்தி அதை காணொலியாக பதிவேற்றம் செய்த நிலையில் இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம், சிறுவர் நன்னடத்தை பிரிவினர் உள்ளிட்ட தரப்பினர்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறான ஒரு நிலையில் சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய யூடியூபர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்க இந்த நிலையில் நகர்த்தல் பத்திரம் மூலம் யூடியூபர் கிருஷ்ணாவின் வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதேவேளை யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்குமாறு கோரிய நிலையில் பிணை வழங்க மல்லாகம் நீதிமன்றம் மறுத்துள்ளது. இதையடுத்து யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை காலை சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட உள்ளார். அறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் ஆணைக்குழு பரிந்துரைகள் குறித்து அவர் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் வைத்து அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் பின்னர் அவர் தொடர்புபட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான விடயங்கள் அதிக பேசுபொருளாய் மாறியுள்ளன. குறிப்பாக 1980களில் ஜேவிபியினரின் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியை அடக்குவதற்கு பல்வேறு அடக்குமுறைகளை JR ஜெயவர்தன தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் இந்த காலப்பகுதியில் JR ஜெயவர்தனவின் மருமகனும் அப்போதைய அமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கவும் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பட்டலந்த மற்றும் ஏனைய சித்திரவதை முகாம்களில் இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களில் அப்போதைய இளைஞர் விவகார அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்புகள் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கை நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே பட்டலந்த ஆணைக்குழு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளார்.
வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா நிறைவடைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கொடியேற்றத்தை அடுத்து சிலுவை பாதை, நற்கருணை வழிபாடு மற்றும் திருச்சுருவ பவனி ஆகியன இடம்பெற்றன. சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை லூர்து ஆனந்த் ஆண்டகை, யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளார், நெடுந்தீவு பங்கு தந்தை உள்ளிட்ட அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இன்று காலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலி சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது. கச்சதீவு திருவிழாவில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர், யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர், ஸ்ரீலங்கா கடற்படை உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். திருப்பலியை தொடர்ந்து கச்சதீவு திருவிழா நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இம்முறை நடைபெற்ற கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவின் போது இலங்கை இந்திய பக்தர்கள் உள்ளடங்கலாக 8000 பேர் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் தாகா நகர் பகுதியில் 2 பெண்களை வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டில் பேத்தியான 15 வயது சிறுமியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மூதூர் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து நேற்று அதிகாலை சகோதரிகளான பெண்கள் 2 வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டனர். சம்பவத்தின் போது 68 வயதுடைய ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி, 74 வயதுடைய சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய 2 பெண்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மூதூர் தாகா நகர் பகுதியைச் சேர்ந்த குடும்ப நல மருத்துவ மாதாக கடமையாற்றி வரும் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற தினமான நேற்று அதிகாலை ஸ்ரீதரன் தர்ஷினி மூதூர் வைத்தியசாலைக்கு வியாழக்கிழமை இரவு கடமைக்காக சென்றிருந்த நிலையில் குறித்த வீட்டில் 15 வயதுடைய அவருடைய மகள், தாயாரான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகியோர் மாத்திரமே இருந்துள்ளனர். குறித்த படுகொலை சம்பவத்தின் போது கழுத்து பகுதிகளில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்துள்ள நிலையில் 15 வயதுடைய மகள் சிறு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதன்போது குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் குறித்த சிறுமியிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் குறித்த சிறுமி தானே குறித்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அம்மம்மா தனக்கு ஒரே பேசுவதாகவும் தன்னில் பாசம் இல்லை எனவும் மன அழுத்தத்தின் காரணமாகவே இருவரையும் கொலை செய்துள்ளதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் பின்னர் குறித்த சிறுமி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மதுபானம் அருந்த சென்ற 4 நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து ஒருவர் மீது 3 பேர் பொல்லால் தாக்கியதில் நண்பன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் மட்டக்களப்பு வெல்லாவளி சின்னவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளதாக வெல்லாவளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெல்லாவளி சின்னவத்தை பக்கியல பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய புவனேந்திர ராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சின்னவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த உயிரிழந்த புவனேந்திர ராசா சம்பவ தினமான நேற்று அவருடைய 3 நண்பர்களுடன் சின்னவத்தை பகுதியில் உள்ள வயல் பகுதிக்கு சென்று ஒன்றாக இருந்து மதுபானம் அருந்தியுள்ளார். குறித்த நண்பருக்கும் ஏனைய 3 நண்பருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதை அடுத்து அவர் மீது 3 பேரும் சேர்ந்து பொல்லால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளதாகவும் அந்த வயல் பகுதிக்கு சென்ற கிராம உத்தியோகத்தர் சடலம் இருப்பதைக் கண்டு தெரியப்படுத்தியதாகவும் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து நண்பரை தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டின் பெயரில் 3 நண்பர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெல்லாவளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வடக்கு கிழக்கில் அரசியல் கட்சிகள் கட்டுப்பணங்களை செலுத்தும் பணிகளை ஆரம்பித்துள்ளனர். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் மக்கள் கூட்டணியினர் யாழ் தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளனர். தமிழ் மக்கள் கூட்டணியின் யாழ் மாநகர சபை முதல்வர் வேட்பாளர் சட்டத்திரணி வி. மணிவண்ணன் தலைமையிலான அணியினர் யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டித்துறை நகர சபை தவிர்ந்த ஏனைய உள்ளூராட்சி சபைகளான 16 சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். வல்வெட்டித்துறை நகர சபையில் போட்டியிடவுள்ள சுயேட்சை குழுவொன்றுக்கு தமது ஆதரவினை வழங்கவுள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தின் 5 உள்ளூராட்சி சபைகளிலும்
போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தி இன்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் வவுனியா மாவட்டத்தின் 5 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக திருகோணமலை மாவட்டத்துக்கான கட்டுப்பணத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் செலுத்தியுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி திருகோணமலை மாவட்டத்தில் தனித்து போட்டியிடுவதற்காக 10 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிரினால் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அம்பலாங்கொடை இடம் தொட்ட பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 45 வயதுடைய ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறியும் வகையிலும் சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நலீம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் ஏறாவூர் நகர சபை வேட்பாளராக களமிறங்குவதற்காக தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தன்னை நம்பி தன்னுடைய கட்சி தலைமையால் தனக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள தேசிய பொறுப்பை தனக்கு அங்கீகாரம் வழங்கிய மண்ணின் மக்களுக்கும் கட்சிக்கும் சமர்ப்பணம் செய்த ஒரு வரலாற்று பெருமையை இந்த உயரிய சபையில் நிறைவேற்றிய பெருமையுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக முகமது சாலி நலீம் தெரிவித்துள்ளார். பதவியை தக்க வைக்கவும் நிலைநிறுத்தவும் விசுவாசத்தையும் நம்பிக்கையினையும் காற்றிலே பறக்கவிட்டு அற்ப சலுகைகளை எதிர்பார்த்து கட்சிக்கும் பிறந்த மண்ணுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் தலைக்குனிவை உண்டாக்கிவிட்டோர் வரிசையில் சேராமல் கடமை சரிவர நிறைவேற்றி மக்கள் பிரதிநிதியாக தலை நிமிர்ந்து இந்த உயரிய சபையில் இருந்து விடைபெறுவதாக அவர் கூறியுள்ளார். அரசியல் பதவிகளில் கிடைக்கும் ஊதியம் சலுகைகள் என்பன தன்னை அங்கீகரித்த மக்களுக்கு உரித்தான ஒன்றாகும் என்றும் அதனை துளியும் தனக்காக பாவிக்காமல் மக்களுக்கு வழங்கும் நடைமுறையை 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை பிரதிநிதியாக ஏறாவூர் நகர சபையில் முன்னெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த 3 மாத கால பகுதிக்குள் 7.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை தனக்கு வாக்களித்த மக்களுக்காக தான் பகிர்ந்தளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னுடைய கட்சி வேண்டிக் கொண்டதற்கிணங்க ஏறாவூர் நகர சபையுடைய வேட்பாளராக தான் போட்டியிட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கனடாவின் 24வது பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா பொருட்களுக்கு வரியை அதிகரிப்பது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் நிலையில் மார்க் கார்னி பிரதமராக பதவியேற்றுள்ளமை கனடா அரசியலில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களுக்கு பின்னரும் அமெரிக்க ஜனாதிபதியுடன் நடந்து வரும் வர்த்தக போருக்கு மத்தியிலும் வெள்ளிக்கிழமை அவர் பதவியேற்றுள்ளார். அமெரிக்காவின் ஒரு பகுதியாக கனடா ஒருபோது மாறாது என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்து பைத்தியக்காரத்தனமானது என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவில் ஈழத்தமிழருக்கு கிடைத்த உயர் பதவி மயில் கல் என பெருமிதம். சர்ச்சைக்குரிய யூடியூபருக்கு பிணை வழங்க மறுத்த நீதிமன்றம் தொடர்ந்தும் விளக்கமறியல். பட்டலந்து விவகாரம் விசேட அறிவிப்பை வெளியிடவுள்ள ரணில். மூதூர் இரட்டை கொலையில் திடீர் திருப்பம் 15 வயது சிறுமி கைது. பதவி விலகிய முகமது சாலி நலீம் 7 லட்சம் ரூபாய் மக்களுக்கு நன்கொடை. ட்ரம்பின் கருத்து பைத்தியக்காரத்தனமானது சாடிய கனேடிய பிரதமர். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.